சென்னையில் வரலாறு காணாத மின்வெட்டு நடைபெற்றிருக்கிறது. மக்கள் களத்தில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இதுக்கு யார் பொறுப்பு இருக்கு? இல்லை, ஒரு தொடர் சங்கிலி வினையாக இது திரும்ப 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 நடக்கிறது. நைட்டு 10லேருந்து 3 மணி வரைக்கும், இல்லை 12 மணிலேருந்து 4 மணிக்கு வரைக்கும் இல்லைன்னு சென்னை மற்றும் சென்னை புறநகரில் தொடர்ந்து இப்போ 4 நாட்களாக வெவ்வேறு இடங்களில் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. சென்னையை தாண்டி திருத்தணியிலுமே இந்த சம்பவம் நடந்திருக்கு. குழந்தைகளோட வந்து தெருவில் சிறுவர் சிறுமிகளோட போராட்டம், பேருந்தை மறிக்கிறார்கள். பகல்லையும் நைட்டில் எதுவும் பேருந்துகள் இல்லாதனால பகல்லையும் அந்த கூட்டம் அப்படியே இருந்து பேருந்தை மறிக்கக்கூடியது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணி கொடுங்க என்கிற சிக்கல்கள் எல்லாம் உருவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியில் தொடங்கி இதில் இந்த தொகுதி தான் கிடையாது. நீங்கள் சென்னையில் இருக்க 16ல் 14 தொகுதிகள் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. அரசாங்கமும் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை இங்கே எதிர்கட்சி இருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் என்னன்னா, இது எல்லாம் அரசியல் விமர்சனங்களாகவே போயிடுது. நேற்று இதை விட பயங்கரமான சம்பவம், அப்பல்லோ மருத்துவமனையில் பவர் கட் ஏறத்தாழ இப்போ மணிக்கணக்கில் நடந்து அங்கே ஐசியூவில் இருந்தவங்களுக்கெல்லாம் மூச்சு சுவாசிப்பதற்கு திணறல்னு ஒரு செய்தியாளர்கள் அதை பதிவு பண்ணுறாங்க. அங்கே இருந்தவர்கள் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உள்ளே இருக்கவங்கலாம் என்ன வாங்குவோன்னே தெரியல, இவ்வளோ சிக்கலாக இருக்குது, இவங்க என்ன இது பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர்லாம் இருக்குமே எப்படி ஆகும் இவ்வளோ பெரிய மருத்துவமனை அப்படின்னும் போது அவங்க வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க, பல இடங்களில் ஜென்ரேட்டரில் தொடங்கி வீட்டில் இருக்க உபகரணங்கள் வரைக்குமே இந்த வோல்டேஜ் ட்ராப்பு ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால அதெல்லாம் சிக்கலாகி வெடிக்கக்கூடிய சூழல் இப்போ காலியாகிற சூழல் வருது. முன்கரண உபகரணங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவியிலேருந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்லேருந்து அதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் இருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்டெபிளைசர்கள் போட்டாலும் அதில் சிலதெல்லாம் தாண்டி அந்த ட்ராப் எப்படி ஆகுதுங்கிறத பொறுத்து ஆகுது அப்படிங்கிறாங்க. அதை வெடிக்கிறதுங்கிறத விட சரியில்லாமல் போகிறது. ஏன்னா வெடிக்கிறதுனா அது பிளாஸ்ட்டுக்கு போயிடும். அந்த இடம் வந்து அது பழுதாயிடுது. நீங்கள் பழுதாயிடுதுன்னா இப்போ இந்த மாதிரி இரவு நேரத்தை உங்களுக்கு ஜென்ரேட்டர் போகுதுன்னா பேக்கப் நீங்கள் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் யார் ஆய்வு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த நிறுவனம் பொறுப்பு, நிறுவனத்தை தாண்டி அதை பார்த்துருக்க வேண்டிய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்க வேண்டியவர்கள் யார் என்கிற கேள்வி வருது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் அவங்க போராடக்கூடியவர்கள்லாம் கேட்கும்போது குழந்தைகளோட நாங்கள் இருக்கிறோம், எப்படி எங்களால் பெரியவங்களாலே தாங்க முடியாதப்ப நீங்கள் குழந்தைங்க நிலையை யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத அவங்களும் வருத்தத்தோடவே பதிவு பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் அமைச்சர் அவர்கள் நேற்று மரியாதைக்குரிய மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது சில மாதங்கள் முழுமையாக சீரமைக்க ஆகும். அவர் கரண்ட் கட்டை பற்றி அந்த இது சொல்லலை, பட் ஒட்டுமொத்தமாக துறையை நாங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு சில மாதங்களாவது ஆகும். அவருடைய மின்சாரத்துறையை ப்ராப்பராக முறைப்படி கொண்டு வருவதற்கு ஏறத்தாழ 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாளே அவர் பதிவு பண்ணார். இப்போ வந்து 1,40,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றுறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் சிக்கல்களாக இருக்குன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, கடந்த வருடம் கூட திமுக ஆட்சி தான் இருந்தது, வெயில் வந்து மண்டை பொழத்தது, அப்போ எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல. இல்லை, இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம 2ஆக பேசணும். முதல்ல அவர் வந்து ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது இப்போ சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 15 மக்களோ இல்லை இந்த பக்கம் எதிர்கட்சி தரப்போ 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதே 70,000 பேர் தானே வேலை பார்த்தாங்க, அப்போ எப்படி இருந்ததுங்கிறாங்க. இதனோட சேர்த்து அவர் இன்னொரு விஷயம் சொல்றார், தனிநபர்கள் சிலர் 99% பேர் சரியான ஆட்கள் இருக்கிறாங்க, தனிநபர்கள் சிலர் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ சில வேலைகளை செய்கிறார்கள்னு அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். அதாவது அது கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போகுது. இல்லை, அப்போ வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகும் இவர்கள் வந்து இந்த பணியாளர்களை வந்து ஒருங்கிணைக்க முடியல, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. அமைச்சர் ஆச்சும் தனிநபர்கள்னாரு, அவங்க ஆதரவு நிலைப்பாடு அல்லது தாவேக்கா குடியை வச்சுட்டு சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய பலர் மின்சாரத்தில் இருக்கிறது பூரா திமுக கட்சிக்காரங்களை வேலைக்கு போட்டாங்க, அவங்க தான் திட்டமிட்டு இதை செய்யறாங்கன்னு குறைந்தபட்ச ஆதாரங்கள் இல்லாத அவதூறுகளை அள்ளி வீச தொடங்கி இருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது எப்படி மின்சாரத்துறையில மட்டும் இப்படி ஆகும், அதுவும் சென்னையில மட்டும் இப்படி ஆகும்னு அதை தான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம். நீங்கள் தானே பதில் சொல்லணும்னா இதெல்லாம் வந்து திமுக திட்டமிட்டு செய்ததாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற வகையில் அதை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை கண்டிச்சு ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களும் அறிக்கையை கொடுத்துருக்காரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விரிவாக அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்னன்னா, இதுக்கு முன்பாக நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, போன வருஷம் மே மாதம் இருந்தது, அப்பவும் ஆட்சி இருந்தது அப்படின்னா காலமாற்றத்தினுடைய கூடுதலாக இந்த மாதிரி வெப்பம் வருது வழக்கமானதை தாண்டி ஜாஸ்தியா இருக்கு. இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, வெறும் வெப்பமயம் மட்டுமல்ல, ஏறத்தாழ மார்ச் மாதமே, பிப்ரவரி மாதம் இறுதியில் இந்த முறை மார்ச் மாதமே உங்களுக்கு வெயில் வழக்கமான மார்ச் மாதம் மாதிரி இல்லாம இருந்தது. பிப்ரவரி மார்ச்லயே அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அறிக்கைகள் வெளிவந்தது. இதுல சுற்றுச்சூழல் சார்ந்தக்கூடியவர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், மின்துறை சார்ந்தவங்க சொல்லும் பொழுது கடந்த ஆண்டு பிப்ரவரியோட இந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்ல கரண்ட்டு
ஏறத்தாழ 2 மடங்கு கூடுதலா போயிருக்கு ப்ரப்போர்ஷன். இந்த கூடுனதுங்கிறது நமக்கு உற்பத்தியை விட கம்மியா இருந்ததுனால நமக்கு ஷார்டேஜ் இல்லை, கட்டு பெருசா வரல. ஆனா இதே நிலை ஏப்ரல் மே அதை தாண்டி போகும்போது நீடிக்கும் பட்சத்தில் உற்பத்தியை விடவும் தேவை அதிகமாக இருக்கும், கவனம் கொள்ளணும்னு அப்ப முன்னோடையே சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா தேர்தல் விஷயம் வரும்போது அரசுகளை தாண்டி ஓடிருங்கிறது ஒண்ணு இருக்கு. அதிகாரிகள் அமைச்சர்கள் சொல்லாம இல்லை அவங்க முடிவெடுக்காம நம்ம செய்ய வேண்டாம்னு விட்டதும் அதுல ஒரு சிக்கலா இருக்கு. உங்களுக்கு உற்பத்தி அப்படிங்கிறது மின்சாரத்துக்கான உற்பத்தி அதையும் நம்ம பெருக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப குறைவாகவும் போயிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி வெயில் காலத்தில் உங்களுக்கு சோலார்ல இருந்து வேணா அதிக அளவு கிடைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சோலார்ல நமக்கு அவ்வளவு அளவு குவாண்டம் கிடைச்சிருமா, அவ்வளவு எண்ணிக்கையில் அத்தனை மெகாவாட் நம்ம கிடைச்சிருமாங்கிறது தனி விவாதம். எவ்வளவு போட முடியும், இல்லை காற்றாலை மின்சாரம்னாலும் அதனால இதை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்களுக்கு வேணும் இல்லையா அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நம்ம எதிர்பாராத நேரத்தில் வந்து இறங்கிய நமக்கு ஈரான் விவகாரத்தினால இங்க என்ன ஆயிடுச்சு, சிலிண்டர்கள் தட்டுப்பாடாகி கடைகள் எல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறுறாங்க. அது ஒரு முக்கியமான, அது மிக முக்கியமான காரணம். அது எந்த அளவுக்கு பயன்பாடுங்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம தெருவில் இருக்கக்கூடிய அங்க கேகனர்ல இருக்கிற கடையில அவங்க கடந்த 2 மாதத்துக்கான மின்சார கட்டணம் கட்டுறாங்க. அந்த 2 மாசத்துல ஒரு 15 நாள் தான் கரண்ட் ஸ்டவ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கே ஏறத்தாழ வழக்கத்தை விட 3 மடங்கு கட்டணம் வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த 2 மாதம் முழுக்க யூஸ் பண்ணாங்கன்னா அது எத்தனை மடங்கு போகும் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்ப இது இன்னும் கூடுதலாக உங்களுக்கான தேவை எடுக்கிறது. இந்த வெயில் காலத்துல ஏற்கனவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் லைன்ல போகக்கூடியதுல எல்லாமே பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கூடுதல் வெயில் வரும்போது வழக்கமா அதுல ஒரு லாஸ் இருக்குங்கிறது, இதெல்லாம் வழக்கமா நடக்கிற கசிவினுடைய லாஸ். அது போக இப்ப உங்களுக்கு வீடுகளுக்கான பயன்பாடுகள்ங்கிறது கூடி இருக்கு. வீடுகளிலும் எலக்ட்ரிக் ஸ்டவ், கடைகளிலும் எலக்ட்ரிக் ஸ்டவ், இது எல்லாம் சேரும் போதுதான் இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது வருகிறது. இது போக இந்த தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கான இது தனி, அதுலயுமே பெரும்பாலும் என்னன்னா ப்ரையாரிட்டி அங்க கொடுத்துட்டு இங்க கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணாலும் தொழில் நிறுவனங்களை கட் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்குங்கிறதுனால அதை செய்யறாங்களா. ஏன்னா வேற ஒரு செய்தி வந்து ரிப்போர்ட் ஆயிருந்தது, ஒரு ஏரியால இங்க சென்னையில எல்லாம் கிராமப்புறங்கள் உள் மாவட்டங்கள்ல மொத்தமா கரண்ட் கட் ஆயிருக்கு. ஆனா மின்சாரத்துறை கிட்ட பேசி இது பண்ணி முதல்ல அந்த அங்க இருந்த தொழிற்சாலைக்கு மட்டும் கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு நைட்டே கட்டாச்சு, எங்களுக்கு காலையில தான் வந்துச்சு, அவங்களுக்கு நைட்டே சரி பண்ணி கொடுத்துட்டாங்கிற மாதிரியான விமர்சனம் வந்து செய்தியாகவும் அது ரிப்போர்ட் ஆகுது. இப்போ அப்படின்னா தொழிற்சாலைகள் அல்லது வாய்ப்பு பொருந்தியவர்கள் அதிகார மையத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பேசி வாங்கிடுறாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் அங்க உருவாகுதா, இந்த கேள்விகள் எல்லாம் அதனோடு சேர்ந்து இல்ல இதுல வந்து இப்போ தொழிற்சாலைகளுக்கு வந்து மின்சாரம் வந்து கரெக்டா போகணும், இல்லைன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு நேரிடும், பொருட்களை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அவர்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது, இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல. இதற்கு முன்னால ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் அடுத்து வந்த திமுக ஆட்சியிலையும் கூட அந்த பவர் கட் நேரத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தட்டுப்பாடுகள் வரும்போது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் பவர் கட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் ஏன் இவங்க புதுசாக வந்ததுனால அது எதுவும் இவங்களுக்கு தெரியலையா? அதில் என்ன சிக்கல் இருக்குன்னு அதிகாரிகள்கிட்ட இருந்து இவங்க கேட்டு வாங்கினோம்னா, இவங்க அதிகாரிகளை வந்து எதுவும் மாற்றிருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க புதிய ஆளை போட்டால் அவருக்கு 2 நாள் எடுக்கும் பழைய ஸ்டேட்டஸ்கோ என்னன்னு தெரிஞ்சுக்க. ஏற்கனவே இந்த துறையில் பணியாற்றிய ஒரு மூத்த அதிகாரியை திரும்ப வராருன்னா அவருக்கு ரொம்ப டைம் எடுக்க போறது இல்லை. நடுவில் நம்ம இல்லாத காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும் பார்த்தா ஸ்டேட்டஸ்கோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஆயிடும். ஒன்று. 2வது, நீங்க இப்போ முடிவெடுக்கீங்கனாலும் உடனடியாக அன்னைக்கே காசை கொடுத்தெல்லாம் கரண்ட்டை வாங்கிட முடியாது. வேற இடத்துல நீங்க வெளியில கொடுத்து தான் வாங்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி நிலைமை என்னவா இருக்கு, ஒரு பட்ஜெட்டை நீங்க மூவ் பண்ணாம எடுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. உடனடியா எடுக்கணுமா, அதுக்கான எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சாத்தியக்கூறுகள் இருக்கா, எவ்வளவு கஜானால இருக்கிறத விடுவிக்க முடியும் இப்போதைக்கு, வேற இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா. இப்ப இது வெறும் நிதித்துறை பவர் மினிஸ்டர் மட்டும் முடிவு பண்றது இல்ல, அந்த இடத்துல அகை நிதித்துறை அமைச்சர் கேட்கணும், அங்க கிராஸ் செக் பண்ணணும். வேற இதுலயா கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில பயன்படுத்தாத நிதி இருந்தா திரும்ப போயிருக்கும் ட்ரெஷரிக்கு, அதை எதுவும் நம்ம திரும்ப ரிட்ரைவ் பண்ணி எடுக்கலாமா. இதுல என்னன்னா, நீங்க மாநிலம் டு மாநிலம் போறீங்கன்னா இப்ப பல இடங்கள்ல என்ன பண்றாங்க, இந்த கிரிட் எல்லாம் பொது கிரிட்டாக கொண்டு போய் கொடுத்து அங்கிருந்து பிரிக்கிறதுன்னு கொண்டு போறாங்க. அப்ப நீங்க தனியார்கிட்ட தான் போற மாதிரி இருக்கும். தனியார்கிட்ட எக்கச்சக்க விலையா இருக்கும். நீங்க காமன் கிரிட்லயே உங்களுக்கு வந்து மத்திய அரசின் மூலமாக மற்ற மாநிலங்கள்கிட்ட பேசினாவோ இல்லை அந்த மாநிலங்கள்கிட்ட பேசுறதுக்கோ இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கே குறைஞ்சது உங்களுக்கு 3 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் கூட ஆகலாம், எவ்வளவு துரிதமா நடத்தினாலும். அந்த மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்கு, அங்க தேவை
கரெக்டா இருக்கா இல்ல கூட இருக்கா, அவங்களுக்கே அங்க ஷார்டேஜ்ல இருக்கா, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அப்ப நீங்க அளவுக்கு அதிகமான விலை கொடுத்து பிரைவேட்ல வாங்குறீங்கன்னா அவன் சும்மா 1 மாசத்துக்குலாம் கொடுக்க மாட்டான், நீண்ட கால கான்ட்ராக்ட் கேட்பான். நீங்க நடுவுல இது பண்றீங்க, எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற சரத்தை இவங்க யோசிப்பாங்க. அவன் வந்த வியாபாரத்தை நான் எப்படி விடுவேங்கிறது அவனுடைய எண்ணமா இருக்கும். ஸோ இவ்வளவு நிர்வாக சிக்கல்கள் இதனோட சேர்ந்து இருக்கிறது. ஆக்சுவலா என்ன ரிவர்ஸ்ல கேட்டீங்கன்னா, இந்த கிளாம்பாக்கத்துல எப்படி பேருந்து பெருங்குழப்பமாய் இதாச்சோ அதிகாரிகளுடைய தவறுதான் அது முழுக்க. ஏன்னா பொறுப்புல ஆட்சியாளர்கள் இல்லாத நேரத்துல அதிகாரிகள் தான் பொறுப்பெடுக்கணும். அவங்களுக்கு என்னன்னா, மேல இருந்து ஒரு ஆள் சொல்லாத நம்ம செஞ்சோம்னா அடுத்து வரவங்க கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, நீங்களா முடிவு பண்ணிப்பீங்களான்னு என்கிற இடத்திலிருந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்ததனுடைய விளைவு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இதை இவங்க ஃபோர் சைட் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் பவர் ஷார்டேஜ் கம்மியா இருக்கும், அதுக்கான முயற்சிகளை எதிர் சீஃப் செக்ரட்டரி லெவலில் பியூரோக்ரஸி கிட்ட பேசியாச்சும். அப்ப தேர்தல் ஆணையம் வந்து இருக்காங்கனால அவங்க கிட்ட இதை கம்யூனிகேட் பண்ணி இப்படி ஏதாவது பண்ணிருக்க முடியுமா, இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான ஆராயணுமானா அடுத்த ஆட்சி வந்தா நம்ம இந்த பொறுப்பில் இருப்போமான்னு தெரியாது, யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாத சூழல் இருக்கும்போது ஏன் செய்யணும்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது மக்களாக இருக்கிறார்கள். திருநெல்லாம் அந்த குழந்தைங்களோட உட்கார்ந்து அவங்க போராட்டனுடைய இந்த காட்சிகள் நம்மளை அப்படியே உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்க நடந்தாலும் அது சிக்கல்லாம் நீங்க இப்ப மருத்துவமனைகள் சார்ந்த அப்படின்னும் போது இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணும். இது தொடர்பாக டிடிவி அவர்கள் விட்ட அறிக்கையில் தமிழகம் எங்கும் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் பாதிப்பு, தமிழக மக்களின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் மின்வெட்டு பிரச்சனைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது. பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க பகல் மற்றும் இரவு நேரங்களில் நிகழும் அறிவிக்கப்படாத பல மணி நேர திடீர் மின்வெட்டால் குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரை அனைத்து தரப்பு பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கோடை காலங்களில் அடிப்படை தேவைகளில் முதன்மையானதாக திகழும் மின்சாரம் அறிவிக்கப்படாமல் அடிக்கடி தடை செய்யப்படுவது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமல்லாது அவர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே கொரோனா கால பாதிப்புகளாலும் மின்கட்டண உயர்வாலும் ஏராளமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கடந்த சில தினங்களாக அரங்கேறும் அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டு பிரச்சனையால் சிறு வணிகர்கள் தொடங்கி நிறுவனங்கள் வரை பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு வெறும் ஏமாற்றத்தையே வழங்கியிருக்கிறார். எனவே தமிழக மக்களின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் தொடர் மின்வெட்டு பிரச்சனையை போக்க போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு இனிவரும் காலங்களிலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை முற்றிலுமாக தடுத்திட வேண்டும் என மின்சாரத்துறையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அவர் கொடுத்திருக்காப்புல. இதே போல போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காப்புல. கோடைக்காலம் வந்தாலே தமிழகத்தின் மின் தேவை அதிகரிக்கும் என அனைவரும் அறிந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏன் உங்களுக்கு தெரியலன்னு அதுக்குள்ள ஒரு உள் செய்தி இருக்கு. பகல் நேரங்களில் வீட்டு மின் உபயோகம் அதிகரிக்கும், அதே நேரம் தொழிற்சாலைகளின் மின் உபயோகமும் கூடுதலாக இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்டுதோறும் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் போது தமிழகம் முழுவதும் தினமும் 10 மணி நேரம் மின்வெட்டு என்ற கடுமையான நிலையை 2-3 ஆண்டுகளிலேயே மாண்புமிகு அம்மா அவர்கள் மாற்றி கழக ஆட்சியில் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக விளங்கியது. மேலும் கோடை காலத்தில் கூடுதல் மின் தேவை ஏற்படுவதை கணக்கிட்டு காற்றாலை, சோலார் மற்றும் அனல் மின் நிலையங்களில் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுப்பதுடன் மத்திய அரசு மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டது. அது என்னன்னா, நாங்க செஞ்சோம், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதாகவும் செய்யுது. நாங்க எப்படி எப்படிலாம் செயல்பட்டோங்கிறதுல நீங்க பாடங்கத்துங்கிறது அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வழி இருக்குங்கிறத நேரடியா ஆலோசனை சொல்ற மாதிரி இல்லாம அப்படி சொல்றாரு. புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ளவர்களின் மேம்போக்கான மற்றும் உறுதியற்ற நடவடிக்கைகளால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்கள் மக்களுக்கு தூங்கா இரவுகளாக மாறியுள்ளது கொடுமையான ஒன்றாகும். பகல் நேர மின்வெட்டால் சமையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு பொதுமக்களின் தினசரி இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் மின்சார அலுவலகத்தை முற்றுகையிடுவதையும் சாலைகளில் போராடுவதையும் ஊடகங்கள் செய்திகளாக வெளியிடுகின்றன. சென்னை புறநகர் பகுதியில் இரவில் பலமுறை மின்வெட்டு ஏற்படுவதாகவும் குறிப்பாக சென்னை தண்டையார்பேட்டையில் 2வது நாளாக இரவு நேரங்களில்
மின்சாரம் இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் புறநகர் பகுதிகளில் சாலையில் இறங்கி போராடுவதாக செய்திகள் வருகின்றன. இந்த அரசில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிறு வணிகர் மற்றும் பெரிய நிறுவனங்கள் வரை பொருளாதார பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என சாக்கு போக்கு சொல்லாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு. உங்களுக்கு இது புரியல, நீங்க மேம்போக்கா இருக்கிறீங்க, இது தவறானது, செய்யக்கூடாது, தன்னாலே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுக்குதான் பட்டுக்கோட்டை தானே அது எம்ஜிஆர் பாட்டு, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடான்னு கூட கேட்டா அந்த பாடலையும் கூட கோட் பண்ணிருப்பாரு. இதுல முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு பதிவு. நீங்க பாத்தீங்கன்னா நேற்று முழுக்க அவர் தான் வைரல். நேற்று மாலையில போட்டார். பட் அதுக்கு முன்னாடி வேற சிலர் போட்டிருந்தாலும் அது அவர் லெவலுக்கு ஒரு ரீச்சுங்கிறது கிடைச்சிருக்கு. என்னன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு மக்கள் வேக வேகமா கிளம்பி போய் எம்எல்ஏ விட்ட முட்டுற இடம் போறாங்க. போய் நின்றுட்டு இப்ப வெளில வாங்க கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு போது ஒரு வேகமா இல்ல வர யாருங்க பார்க்கணும், எம்எல்ஏ இல்லைங்க, அவர் வெளில போயிட்டாரு, ஊருக்கு போயிட்டாரு, ஊர்ல இல்லைங்க, அப்புறம் வாங்கன்றாங்க. இவங்க எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா வெளியில வந்தால்தான் எம்எல்ஏ, அவரே வந்து உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம எம்எல்ஏ மூஞ்ச தெரியாம ஓட்டு போட்டுட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்ற வகையில அவர் ஒரு போட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாப்புல. உள்ளபடியே அந்த சூழலும் கூட உருவாகலாம் அப்படிங்கிற நிலையும் இருக்கு. பட் அரசு அப்கோர்ஸ் உங்களுடைய கடினமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. உடனடியாக நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாதுன்னா மக்கள் கிட்ட உள்ளதை எடுத்து சொல்லுங்க, பேசுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கும்போது ஒரு பதற்றமான சூழல் உருவாகுறது பொறுப்பற்ற தன்மையாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி அதை சமாளிக்கிறாங்க, என்ன இருக்கக்கூடிய சவால்கள் எப்படி எதிர்கொள்றாங்க. ஏன்னா இதுக்கு மே மாசம் முடிஞ்சு அடுத்து ஜூன்லாம் போனாலும் வெயில் இப்படியே குறையுமா நமக்கு சொல்ல முடியாது. பருவநிலை மாற்றம்ங்கிறது மிக முக்கியமானது. ஸோ அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பேசுவோம்.